கம்போங் சுங்காய் பாரு மறுசீரமைப்பு திட்டத்தின் மக்களின் கவலைகள் குறித்து மாட்சிமை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் கம்போங் பாரு மேம்பாட்டுக் கழக தலைவர் தான் ஸ்ரீ அம்ரின் புவாங் வெளியிட்ட அறிக்கையையும் அவர் வாசித்துள்ளார். இதனிடையே சுல்தான் ஷராஃபுடின் அம்ரின் புவாங்கின் அக்டோபர் 1ஆம் தேதி அறிக்கையை பற்றி அறிந்ததாக ஸ்லாங்கூர் அரச அலுவலகம் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் நிலத்தின் அசல் நோக்கத்திற்கு ஏற்ப மலாய்க்காரர்களின் உரிமையை பாதுகாக்க அப்பகுதியை மலாய் விவசாய குடியேற்றமாக மத்திய அரசாங்க அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். கம்போங் பாருவை சேர்ந்தவரான அம்ரின் நிலத்தின் மூலோபாய இருப்பிடம் காரணமாக மலாய்க்காரர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறாமல் இருக்க பாதுகாப்பது இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். எந்தவொரு மறுசீரமைப்பு திட்டமும் மலாய் சமூகத்தின் உரிமைகளையும் நலனையும் நிலைநிறுத்த வேண்டும் என்றும் கம்போங் பாருவில் நிலையான நவீன வளர்ச்சியை ஆதரிக்க வேண்டும் என்றும் சுல்தான் ஷராஃபுடின் முன்னதாக வலியுறுத்தியிருந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.